வில்லியம்ஸ்னு ஒரு ரவுடி நார்த் மெட்ராஸில் இருக்காரு. அவரு வந்து வீட்டுக்கு சார் எனக்கு ஒரு ஃபோன் வருது சார், 1.5 மாதம் டைமு, காலி பண்ணு இல்லைன்னா காலி பண்ணுவேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நான் உடனே போய் ஐசோஸ் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். பார்த்தா அவங்க அப்படியே கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு சுடுகாட்டு பக்கத்தில் இருக்க ஒரு போலீஸ் பூத்தில் உட்கார வச்சாங்க. அதாவது 5 to 7 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு 10 நபர்கிட்ட வாங்கிறாங்க. ஒரு வேலை தான் இருக்கும், ஆனால் 10 நபர்கிட்ட வாங்கிறது. யார் ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒன்று கொடுத்துட்டு மீதி 9 ஹோல்டில் வச்சுருக்காங்க. மொத்தமாக கலெக்ட் பண்ணி கொடுத்த அமௌண்ட்டு தான் எவ்வளோ? 69 சார். இவர் தான் பிரசன்னா தான் ஃபோன் பண்ணார். ஏன்னா கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்குற அளவுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னா அப்புறம் நீங்கள் இருக்க மாட்டேன். இவர் தான் சார் அங்கே பிரசன்னாங்கிறவர். டிகேஎஸ் இளங்கோவன்ட்டையும் சரி, ஆர்எஸ் பாரதி இந்த 2 நபர்கள்ட்டையும் கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க? நான் போய் புகார் கொடுக்க போகும்போதே மாவட்டத்துக்கிட்ட கொடுக்கலாம்ல அப்படின்னு. சார் நான் மாவட்டத்து மேலே தான் சார் புகார் கொடுக்க வந்தேன். என்னையே ஜெயிலுக்கு அமிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன சார் கட்சி, நீங்கள் என்ன சரி 75 நாள் ஜெயிலில் இருந்த ஒரு டிஎம்கே அட்வொகேட்டோ இல்லை கட்சிக்காரனோ ஒருத்தன் வந்து பார்த்தானா சார்? ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சென்னை மேற்கு மாவட்ட திமுக பிரதிநிதி திரு துளசிராமன் அவர்கள். ஸோ அந்த கட்சியை சார்ந்த ஒரு நபர், அந்த கட்சியில் பொறுப்பில் இருக்கக்கூடிய, அதுவும் மாவட்ட செயலாளர் அளவில் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபரால் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காரு, மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு அவருக்கு அப்படிங்கிறத ஒரு மக்களுக்கு தெளிவுபெறக்கூடிய வகையில் தான் இந்த காணொலி இருக்க போகுது. வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன நடந்தது? நேற்று ஒரு காணொலி பார்க்க முடிஞ்சுச்சு. செய்தி ஊடகங்களில் நீங்கள் கூட பத்திரிகையாளர்களுக்கு நேர்காணலாக கொடுத்துருந்தீங்க. சிற்றரசு அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறீங்க. அந்த குற்றச்சாட்டு என்னவா இருக்குது அப்படின்னா, அவர் என்கிட்ட வந்து பணம் வாங்கிட்டு எனக்கு இந்த மாதிரி வேலை வாங்கி கொடுக்கல அப்படிங்கிற ரீதியில் அந்த குற்றச்சாட்டு இருக்குது. ஸோ எப்படி முதல்ல சிற்றரசு அவர்களுடைய அறிமுகம் கிடைச்சிது? எப்படி அவரை அணுகுனீங்க இதற்கு? முதல்ல வந்து நான் வந்து திருவல்லிக்கேணி பகுதியில் கடந்த அப்பா வந்து 2002 இறக்குறாரு. ஓகே ஓகே. 2003 திருவல்லிக்கேணி பகுதியில் தான் நாங்கள் குடியிருக்கோம். அதுக்கு பிறகு தான் எனக்கு கல்யாணம் எல்லாமே ஆகுது. அந்த திருவல்லிக்கேணி பகுதியிலேருந்து நம்ம திமுகனுடைய மெம்பராக தான் இருக்கும். 2002 காலகட்டங்கள்லேருந்து. ஆமாம். அதுக்கப்புறம் என்னுடைய மனைவியினுடைய தாத்தா முதற்கொண்டு எல்லாமே திமுகவில் இருந்தவங்க தான். கலைஞர் பீரியட்லேருந்து இருந்தவங்க தான். அவர் கலைஞர் வந்து சேப்பாக்கத்தில் வந்து எம்எல்ஏவாக இருக்கும் போது இவர் வந்து கவுன்சிலராக இருந்திருக்கார். சேப்பாக்க ராஜுன்னு பேர் அவர். அப்போ இருந்து என்னுடைய திருமணமே கலைஞரனுடைய தலைமையில் தான் நடந்தது. அந்த மாதிரிலாம் தெருவேங்கும் திமுகனுடைய கொடி தான், குடும்பமாக தான். லிட்டரலாக அந்த அந்த பகுதி மக்களுக்கு உங்களை நல்ல ஒரு நன்கு அறிமுகமான ஒரு நபர் நீங்கள் அப்போ திமுகவுடைய முகமாக. ஆமாம். நம்ம வந்து அப்போது பெரிய போஸ்டிங்லாம் இல்லை. ஓகே. ஆனால் இப்போ தெரியும். நம்ம ஸ்கூட்டர்லேயோ இல்லை வாகனத்துலேயோ திமுகவினுடைய தலைவர் கலைஞரனுடைய புகைப்படத்தை வச்சுட்டு, முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவருடைய புகைப்படத்தை வச்சு, உதயனோட புகைப்படம் இருக்கிற வாகனத்தில் தான் நம்ம போகிறோம் வரோம். என்னோடய ஸ்கூட்டர்லலாம் அது ஒட்டி தான் போகிறோம். அதனால் இப்போ தெரியும் திமுககாரங்கிறது தான் அடையாளம். இந்த அறிமுகம் அப்படிங்கிறது எங்கே தொடங்குது? சிற்றரசு அவர்கள் கூட அறிமுகம் அது வந்துங்க கொரோனா பீரியடில் வந்து எங்களுடைய மாவட்ட செயலாளர் இருந்தவர் வந்து அன்பழகன். அவர் வந்து பழக்கடை அன்பழகன்னு சொல்லி அறியப்படுறவர். அவர் வந்து கொரோனா காலத்தில் இறக்குறாரு. கொரோனா தொற்றின் காரணமாக இறக்குறாரு. அப்போ வந்து அவர் இளைஞர் அணியில் இருந்திருக்காரு சிற்றரசு அவர். மாவட்ட செயலாளராக அவர் இறந்த பிறகு போடுறாங்க. போட்டதுலேருந்து பழக்கம்தான் நம்மளுக்கு. அன்னையிலேருந்தே அவர் டே 1 பழக்கம்தான். அவர் வந்து சென்னை மேற்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர். நீங்கள் அப்போது என்ன போஸ்டிங்கில் இருந்தீங்க? அப்போது நான் மேற்கு மாவட்ட பிரதிநிதி. அவங்களுடைய ஒர்க் என்னென்னா, இந்த மாவட்ட பிரதிநிதி வந்து மாவட்ட செயலாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய, அதாவது திமுகவினுடைய பைலா பிரகாரம் இந்த மாவட்ட பிரதிநிதி தான் மாவட்ட செயலாளரை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ நான் ஒருத்தர் மட்டும் மாவட்ட பிரதிநிதி இல்லை. அங்கே இருக்கக்கூடிய அண்ணா நகர், 1000 லைட்ஸ், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி இதிலெல்லாம் இருப்பாங்க மாவட்ட பிரதிநிதி. அதில் ஒன் ஆஃப் தி பிரதிநிதி நான். ஓகே. மொத்தம் எத்தனை பிரதிநிதி? எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 to 9 பேர் இருப்பாங்க. ஓகே. அதில் நீங்கள் ஒரு ஆள். ஆமாம். ஸோ அப்போ ஓரளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பதவி. ஆமாம். இது ரொம்ப பெரிய பொறுப்பு தான் இது. ஓகே. பெரிய பதவி பொறுப்பு தான். முதல்ல சார் இந்து சமய அறநிலைத்துறை மூலிமா வந்து பார்த்த சாரதி கோயிலில் வந்து
ஒரு 2 பேருக்கு ஓஏ வேலை வந்து வச்சுருக்காங்க. ஆஃபீஸர் அந்த அசிஸ்டன்ட். விஷயம் ஆமாம். அது வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வருது. 2 பேருமே லேடிஸ் தான். ஓகே. அது வந்து நம்மளுக்கு தெரிய வரும்போது முதல்ல ஒய்ஃபு அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட கேட்டது தான். அப்போ நான் கேட்ட நபர் வந்து பிரசன்னாங்கிறவர், அவருடைய பிஏ. அவர்கிட்ட கேட்கும்போது மாவட்டம் வந்து பாருங்கள் அப்படிங்கும்போது அவர்கிட்ட பார்க்கும்போது இந்த மாதிரி 6 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இந்த மாதிரி ஆதார் கார்டினுடைய கலர் ஜெராக்ஸ் ஒரு 6, அதுக்கப்புறம் ஜாதி சான்றிதழ், அப்புறம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற இது. ஏன்னா ஒய்ஃப் வந்து பிகாம், எம்பிஏ டிஸ்கண்டினியூ. இருந்தாலும் சரி இந்த ஓஏ வேலைக்கு வந்து அதுதான். மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது டிஎன்பிசி மூலிமா தான் எடுக்கிறது. இந்த ஓஏங்கிறது கருணை அடிப்படையிலலாம் போடுறாங்க அப்படின்னு நம்ம கட்சிக்காரங்களே 2 பேர் போஸ்டிங் வாங்கினனால தான் அவர்கிட்ட நம்ம கொடுக்குறோம். முதல்ல ஒரு 5 லட்ச ரூபா. என்னைக்கு இது இந்த சினாரியோ, ஒட்டுமொத்த சினாரியோ என்னைக்கு நடக்குது? இல்லை, கரெக்டான டேட்டுங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. இது நடந்தது எல்லாமே அந்த திமுக ஆட்சி வந்த பிறகு, கொரோனா அந்த 2வது வேவ் முடிஞ்சிட்ட பிறகு தான் இது. அதாவது 2021 அதனுடைய இல்லை 22லேருந்து ஸ்டார்டிங்கு. இது வந்து 25 வரைக்கும் அந்த கதை இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் பல்வேறு டிரான்ஸ்ஃபர்ஸு வேலைவாய்ப்புக்காக கொடுத்தோம். சிலது பண்ணாங்க, சிலது பண்ணலை. நம்ம கேட்கும் போது அடுத்து பார்த்துக்கலாம், கொஞ்சம் டிலே ஆகுது அப்படிங்கும் போது அது ஒரு, ஏன்னா சுத்தமாகவே பண்ணலைன்னா ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஒரு தன்மை வரும். பண்ணி கொடுத்துருக்காங்க, அதனால ஒரு டிலே ஆல்ரெடி வேற ஒருத்தவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி. ஆமாம், ட்ரான்ஸ்ஃபர் 23 ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. அதற்கு ஏதாச்சும் பணம் முன் தொகை அது மாதிரி ஏதாச்சும் வாங்க? இல்லை, பணம் வாங்காமலாம் ஒன்றுமே கிடையாது. எவ்வளோ வாங்கியிருப்பாங்க ஒரு தோராயமாக? எவ்வளோ சார்? அதாவது 5லேருந்து 7 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வேலைவாய்ப்பு. ட்ரான்ஸ்ஃபர் வந்து டிபெண்ட் அப்பான்னு ஒரு அங்கே வேக்கண்ட் இருக்கணும். இங்கேருந்து ஒருத்தங்க எந்த இதில் கேட்குறாங்களோ அந்த இடத்துல வேக்கண்ட் இருக்கணும். வேக்கண்ட் இருந்தால் மட்டும் பத்தாது, அவங்க இங்கே குறைஞ்சது ஒரு 6 மாதத்துக்கு மேலே பணியாற்றி இருக்கணும். அப்போ தான் ட்ரான்ஸ்ஃபருக்கு எலிஜிபிள் ஆகும். ஸோ இந்த மாதிரி சினாரியோலலாம் இருக்குது. அது டேரெக்டாக இவங்க கேட்டு சொல்லுவாங்க. அதை நம்ம அப்படியே அவங்கக்கிட்ட கான்ஃபரன்ஸ் கால் போட்டு சொல்லிடுறது தான். எல்லாமே டிரான்ஸ்பரன்சியாக தான் நடந்தது. ஓகே. உங்கள்கிட்ட பேசும்பொழுது எவ்வளோ வாங்கப்பட்டது உங்கள்கிட்ட ஒரு முன் தொகையாக இந்த மாதிரி ஓஏக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு? ஆமாம் சார், முதல்ல அந்த 12 லட்ச ரூபா 7 + ஒரு 5 வந்து டேரெக்டாக அவர்கிட்ட தான் கொடுத்தது. ஓகே. 12 லட்ச ரூபா கொடுத்துருக்கீங்க. ஆமாம். அதுக்கப்புறம் வந்து வேலைவாய்ப்பு இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னது எல்லாமே நம்மகிட்ட தெரிஞ்சவங்க, எங்கள் ஹவுஸ் ஓனரோட பொண்ணு, என்னுடைய தம்பியோட ஒய்ஃபுங்க 2 பேர் திண்டுக்கல்லில் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம குடும்பம் டேரெக்டாக அவங்க ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுத்தாரு. சிலது என்னால் போக முடிஞ்சது, சிலது வந்து அவங்களே வாங்கினாங்க, சிலது வந்து இவங்களே போய் கொடுங்க அப்படின்னோடனே அவங்களே அந்த பிரசன்னா வினோத் அவங்க வந்து கைட் பண்ணி. அந்த பிரசன்னா வினோத்ங்கிற நபர் யார்? அவர் பிரசன்னாங்கிறவங்க பிஏ, வினோத்துங்கிற ஒரு பிஏ தான். ஓகே. அவர் ஆஃபீஸ்லேயே தான் இருப்பார். 2-3 பேர் இருக்காங்க. இப்போ கூட ஒருத்தர் பிரவீன் ஒருத்தர் மாறிட்டார். சார், முதல்ல இப்போ உங்களுக்கு நான் தெளிவுபடுத்திக்கிற விரும்புகிறேன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முடிவுக்கு வந்துட்ட பிறகு, டிவிக்கு ஆட்சி வந்த பிறகு இந்த கம்ப்ளைண்ட்டை சொல்கிறேன்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. மொத்தமாக கலெக்ட் பண்ணி கொடுத்த அமௌண்ட்டு தான் எவ்வளோ? 69 சார். 69 லட்சம். 69. ஓகே. எத்தனை பேருக்கு இது? மொத்தம் 23 பேர் சார். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய லேண்டை விற்று, நகையை விற்று, காரை அடமானம் வச்சு நான் வந்து செட்டில் பண்ணியிருக்கேன். நானே ஒரு 25லேருந்து ஒரு 30 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்களேன் கொடுத்துருக்கேன். எதுக்குமே அக்கௌண்டபிள் கிடையாது சார். எல்லாமே கையில் காசு கொடுத்தாங்க. என்ன நெருக்கடி பண்ணனால லட்சம் அப்படிங்கிறது உங்களுடைய அமௌண்ட்டையும் சேர்த்து தான் 69 லட்சம் என்னோட. ஆமாம், அந்த 5 லட்சம் தான் என்னோட அமௌண்ட்டு. ஓகே. மற்றதெல்லாம் நான் என்னால் கொடுக்கறதுக்கு அவங்க தள்ளிட்டாங்க. ஏன்னா எனக்கு வேறு வழி தெரில சார். வீட்டுக்கு வந்து வெள்ளிக்கிழமை வந்து அழுகிறதோ, இந்த மாதிரி பணம் உங்களை நம்பி தானே நம்ம பண்ணுங்கிறது, நீங்கள் எதுவும் வாங்கி கொடுக்கக்கூடாது அப்படிங்கும்போது நம்ம வேறு என்னன்னு சொல்ல முடியும். சரி, இன்னும் கொஞ்ச நாள் தானே, இப்போது எப்படியும் இவங்க பணம் கொடுத்துட்றேன்னு தான் ப்ராமிஸ் பண்ணாங்க. கொடுத்தேன், 1 மாதத்தில் செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்போ நம்ம 1 மாதத்தில் வரப்போதில்லை அப்படிங்கிறத நம்ம பணம் நகையை வச்சு நம்ம கொடுக்குறோம். அது ஒரு காலகட்டத்து மேலே இது 1 பைசா கூட வராது
அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் நான் வந்து தலைமையில் வந்து எப்போ complaint இந்த கொடுத்தேன். தீர்மானத்துக்கு நீங்க வந்தீங்க? இங்கேருந்து நம்மளுக்கு அமௌண்ட் திரும்ப வராது அப்படிங்கிற ஒரு 2025லயே சார் 3வது மாசத்துல இருந்து. என்ன காரணத்தினால உங்களுக்கு அந்த ஒரு கிளாரிஃபை வந்துச்சு? நமக்கு இது வராது இதுக்கு மேல அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபை எதனால தோண்டுச்சு? ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்குல்ல, ஆமா ஒரு சார். ஸ்பார்க் என்னன்னா இருக்கணும்ல? இவங்க ஒரு வேலைக்கு 10 பேர்கிட்ட வாங்கிட்டாங்க சார். ஓகே. ஒரு 10 நபர்கிட்ட வாங்கிறாங்க. ஒரு வேலை தான் இருக்கும். ஆனால் 10 நபர்கிட்ட வாங்கிறது. யார் ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒன்று கொடுத்துட்டு மீதி 9ஐயும் ஹோல்டில் வச்சுருது. இப்படி ஓகே. தான் அப்ப மீதி எல்லாரும் 9 நபர் என்ன பண்ணுவாங்க? 9 நபர் என்ன மாதிரி தான். இப்போ நானாச்சு இப்போ நான் ஜெயிலுக்கு போகிறேன், 75 நாள் ஜெயிலுக்கு போகிறேன். நான் வெளியே வந்து என் குடும்பத்தையும் இழுத்து விட்டாங்க, கெட்ட பேர் ஆகிப்போச்சு. இப்ப இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்டிருக்காங்க சார். Okay. நிறைய பேர் கட்சியில் பாதிக்கப்பட்டனால தான். கட்சி சார்ந்த நபர்களே நிறைய பேர் இருக்காங்க. கட்சி சார்ந்த நபர்கள் தான் 90%. ஓகே. அதுக்கப்புறம் அவர் இந்த இந்த ஆட்சிக்குழு மன்ற தலைவர் ஆகிட்ட பிறகு இப்போ கவுன்சிலராக 110வது வார்டு, ஆமா ஆமா. அதுக்கப்புறம் ஒரு மன்ற தலைவர் ஆகிட்ட பிறகு அவருடைய கரப்ஷனை எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துட்டாங்க. ஓகே. அவங்க எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. நான் ஒவ்வொன்றா கண்டிப்பா கண்டிப்பா. எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். ம், ம். அதாவது சார் நான் சொல்ல வந்தது ஆமா. சார், திமுக ஆட்சி கவிழ்ந்த பிறகு ஓகே. அதுக்கப்புறம் தாவேகா வந்துட்ட பிறகு இந்த விஷயத்தை நான் வந்து சொல்ல சார், நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்லேயே போயிட்டு நான் அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். இந்த மாதிரி பணம் இது அவங்க வந்து எழுதி கொடுங்க அப்படின்னு. நான் சிஎஸ்ஆர் கேட்குறேன், கொடுக்கல. ஓகே. என்ன காரணத்தினால நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்? அவரோட ஆஃபீஸ் நுங்கம்பாக்கத்தில் தான் இருக்குது. Okay. வீடு அவர் நுங்கம்பாக்கத்தில் தான், அங்கே தான் வச்சு கொடுத்தோம் ஓகே பணத்தை. ஓகே. அதனால நான் கொடுத்தோம். நான் எழுதி கொடுத்தோன்னே அடுத்த ஒரு 10-15 நிமிஷத்துலேயே அவருக்கு காதுக்கு போயிடுச்சு. ஓகே. அங்கே இருக்கிறவங்களே சொல்லிட்டாங்க. ஏன்னா ஆளுங்கட்சினால. ஆமாம், ஓகே. அவர் நுங்கம்பாக்கம் அவரோட லிமிட்டில் இருக்கிறனால எல்லா ஏசியும் சார் உதயநாக்கு என்ன மதிப்பு கொடுப்பாங்களோ அதே மதிப்பு தான் அவர் கொடுத்தாங்க. டெப்டி சிஎம்ஆர் மதிப்பு அவருக்கு கொடுத்தாங்க. ஓகே. என்ன காரணம்? அவர் தான் மாவட்ட செயலாளர். அவர் உதயனா வர்றதுக்கு முன்னாடி இவர் வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பார்த்துப்பார். ஸோ மாவட்ட செயலாளர்களுடைய அந்த ஆதிக்கம் அப்படிங்கிறது நல்லாவே பெருமளவில் இருந்ததுன்னு எடுத்துக்கலாமா? அப்ப? ஏன்னா இந்த தொகுதியில் இன்னும் பெருசாக இருந்தது. ஏன்னா டெப்டி சிஎம் சார் உதயனாவோட தொகுதிங்கும் போது மற்ற எல்லா மாவட்டமும் இந்த மாவட்டத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஓகே. இவர்னால எல்லா மாவட்டத்தையுமே அக்சஸ் பண்ண முடியும், எல்லா இதுவுமே அக்சஸ் ஓகே பண்ண ஓகே. முடியும். அதனால அவருக்கு பெரிய ஸோ ஸ்டேஷன்லேருந்து கால் போகுது. என்ன சொன்னார் அவர்? சிட்டர்ஸ் தரப்புலேருந்து என்ன சொல்லப்பட்டது கடைசியில்? அவர் சொல்லலை, இவர் தான் பிரசன்னா தான் ஃபோன் பண்ணார் எனக்கு. உங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, எப்படியா இருந்தாலும் பணம் வரப்போகுது, என்ன கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்குற அளவுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னா அப்புறம் நீ இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு இப்படியே தான் சொன்னார் அவர். இருக்க மாட்டேன் பார்த்துக்கோன்னு. சார் நான் என்ன சார் பண்ணுறது, எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வராங்க சார், எங்கள் வீட்டுக்கு வராங்க, என்ன கேட்குறாங்க, பணத்துக்கு பணம், வீட்லேயும் நிம்மதி இல்லை சார். ஒரு அம்மாவோ அப்பாவோ இல்லை யாரோ ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா நம்ம 100 வார்த்தை சொல்லி ஆறுதல் சொல்லலாம். ஓகே. ஒரு பாஸோ ஃபெயிலோ ஆகிட்டாங்கன்னா 100 வார்த்தை சொல்லி ஆறுதல் பண்ணலாம், பாட்டு கேட்கலாம், இல்லை வெளி ஊருக்கு போகலாம், எப்படியோ நிம்மதி. ஆனால் பண பிரச்சனைக்கு பணத்தை கொடுத்தா மட்டும்தான் சார் அந்த பண பிரச்சனை முடிய வரும். மற்றபடி எந்த ஒரு ஆறுதலான வார்த்தை சொன்னாலும் அங்கே ஈடுபடாது. நீங்கள் பணத்துக்கு பணம் தான் கொடுக்கணும். பாதிக்கப்பட்டவங்க பாதி பணத்தைனாச்சும் கொடுங்கங்கும் போது நம்மளுக்கு வேறு வழியே இல்லை சார். நான் 0 ஆகிட்டேன் சார். ஒரு கட்டத்து மேலே ஒன்றுமே இல்லை. எனக்கு ப்ரெஷர் வேறு இதாக இருக்குது. இவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு பணம் கண்ணெதில் நிறையா இருக்குது. கொடுத்தவங்ககிட்ட தானே சார் நான் கேட்க முடியும். கேட்ட இப்போ நான் கம்ப்ளைண்ட்டுக்கு போனேன், அங்கேயும் இது பண்ணல. கம்ப்ளைண்ட் எடுத்தாங்களா ஃபஸ்ட்டு காவல்துறை? இல்லை, சிஎஸ்ஆர் கொடுங்கன்னு விசாரணை இல்லாமல் எப்படி நீ கொடுத்தோன்னே உனக்கு சிஎஸ்ஆர் எஃப்ஐஆர்லாம் போட்டுருவாங்களா? போதுமே விசாரிச்சுட்டு கூப்பிட்றோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே விசாரிக்க. ஆமாம், அதுக்கப்புறம் 2 நாளுக்கு அப்புறம் நான் வந்து ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணேன். கமிஷன் ஆஃபீஸும் போனேன். அங்கே போய் விசாரிச்சுட்டு பிறகு என்ன இதை அங்கே போய் உக்காந்து நான் சொல்கிறேன், சார் இந்த மாதிரி பணம் வாங்கிட்டு இது பண்ணணுன்னா அவங்க சொன்னாங்க, நான் இமிடியேட்டாக சிஎம் வரைக்கும் நான் சொல்லிடுறேன்ப்பா, இவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்க. எனக்கு வீட்டுக்கும் ஆளுங்களை அமைச்சு கொலை மிரட்டல் அந்த மாதிரிலாம் வந்துச்சு. யார் சைட்லேருந்து? இவர் சிட்டரசு சைட்லேருந்து தான். முதல்ல வீடை காலி பண்ணு, இந்த ஏரியா விட்டு போ, சேப்பக்க திருவள்ளிக்கணிலே இருக்கக்கூடாதுன்னு நிறைய ப்ரெஷர். அதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப மன வருத்தமாயிட்டு. அப்புறம் அவங்க பேசிட்டு இது பண்ணும்போது அவர் போலீஸ்காரே சொல்கிறாரு இப்படின்னு சொன்னார். எதுக்கு சொன்னார்னே தெரில. எதிரில் இருக்க போலீஸுக்கு அவர் ஒருத்தர்கிட்ட சிக்னல் காட்டுறாரு, இல்லை வேண்டாம் இது பண்ண மாதிரி ஏதோ ஒன்று சொன்னார். எனக்கு அதை நான் பார்த்தோன்னே என்னடா இங்கேயும் வேலை நடக்காது போல இருக்குது அப்படின்னு வெளியே வந்து நான் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஆன்லைனில் சிட்டரசு, அதுக்கப்புறம் பிரசன்னா, வினோத் மேலே 3 பேர்லேயும் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணேன். இது வந்து 15/5/2025 மதியம் 12:16க்கு நான் இது பண்ணேன்.
ஆன்லைனில். ஆமாம், இதுக்கு உண்டான அக்னாலஜ்மெண்ட்டு தான் இது. ஏன்னா இப்போ எல்லாம் திமுக ஆட்சி வந்துட்ட பிறகு இவன் வந்து சொல்கிறாங்கிறது இல்லை. நான் திமுக ஆட்சியில் இருக்கும் போதே அறிவாலயத்தில் கொடுத்து இந்த கமிஷன் ஆஃபீஸில் கொடுத்ததனுடைய ரெக்கார்டை தான் நான். ஓகே, எனக்கு அதான் ஒரு கேள்வி. நீங்கள் கட்சி பதவியில் இருக்கீங்க. ஸோ கட்சியில் அவர் ஒரு உயர்மட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ கட்சியில் நீங்கள் கொண்டு போனீங்களா? கட்சியுடைய மேலிடத்துக்கு கொண்டு போனீங்களா? ஆமாம் சார். யார்கிட்ட கொண்டு போனீங்க? இப்போ நான் டிகேஎஸ் இளங்கோவன் சார்கிட்ட கொடுத்தேன். ஓகே. அவங்களாம் அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழுவில் இருக்காங்க. ஆர்எஸ் பாரதி சார்கிட்ட கொடுத்தேன். அடுத்தது வந்து அன்பகம் கலை அண்ணங்கிட்ட கொடுத்தேன். ஓகே. அதுக்கப்புறம் துரைமுருகன் சார்கிட்ட கொடுத்தேன் ஒரு வாட்டி தனியாக மீட் பண்ணும்போது. உதயண்ணாவோட பிஏ கிட்ட கொடுத்தேன். உதயண்ணா தொகுதிக்கு வரும்போது செந்தில் சார். செந்தில். ஓகே. அதுக்கப்புறம் உதயண்ணா வரும்போதே நான் வந்து ஒரு என்வலப்பில் போட்டு கொடுத்தேன். அதை அவர் பின்னாடி சிற்றரசு சார்கிட்ட தான் கொடுத்தாரு. யார்? உதயநிதி அவர்களே. ஆமாம், வாங்கிட்டு அவர் தான் வாங்கி அவர் ஃபைல் வச்சுப்பார். இல்லைனா செந்தில் சார் இருந்தாருன்னா அவர்கிட்ட. அதுவும் எனக்கு எந்த ஒரு அவர் மேலே கொடுக்கப்பட்ட புகார் அவர்கிட்டே திரும்ப கொடுக்கப்பட்டுச்சா? அதாவது பின்னாடி அதை நீங்கள் எப்படியும் எடுத்து பார்ப்பாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அங்கே பாலாஜி பெருமாள் சார்னு ஒருத்தர் இருக்கு. யார் அவர்? அவர் வந்து உதயனோட ஆஃபீஸில் இருப்பார் திருவல்லிக்கேணியில். அவர்கிட்ட இந்த கம்ப்ளைண்ட் எடுத்து போய் கொடுக்கும்போது அவர் அந்த புகார் பெட்டியில் போட சொன்னார். என்னென்னலாம் எனக்கு தெரியாது, நீங்கள் போடுங்க, கண்டிப்பாக உதயனை பார்ப்பார். அதுக்கப்புறமா எதுவும் பார்க்கல, எந்த ஒரு விசாரணையும் நடக்கலை. நான் பல தடவை போயிட்டு நான் கேட்டாச்சு, எந்த ஒரு இதுவுமே இல்லை. நான் அதாவது இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட்டுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், தலைமையிலையும் எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல, என்னாலையும் இங்கே கட்சியில் இருக்க முடியல. இவர் உதயனா வரும்போது நம்ம நின்னோம்னா காலை மிதிக்கிறது, இவங்க ஆட்களை வச்சு கையை வச்சு இடிக்கிறது, தலையில் இடிக்கிறது, முதுகில் அடிக்கிறது, நிற்க விட, இந்த மாதிரி ஒரு மென்டல் டார்ச்சரு, உடல் ரீதியான டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நம்மளுக்கு அவர் தான் முக்கியம், அவர் வச்சு தான் இருந்தேன். ஏன்னா நான் வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்கள் முன்னேற்ற இயக்கம்னு 2017 நம்ம அந்த இயக்கத்தை உதயண்ணாக்காக ஜாக்சன் துரை கட்டபொம்மன் வேஷம் போட்டு 3 நாள் பிரச்சாரம் பண்ணோம். அந்த நன்றி தெரிவிக்கிற கூட்டத்தை கூட என் பேரை சொல்ல, அவங்க இந்த மாதிரி ஒருத்தவங்க பண்ணாங்கன்னு கூட. நல்ல விசுவாசமாக தான் இருந்தேன். நானே இப்போ என்னோடய இதில் வந்து உதயண்ணாவோட விசுவாசின்னு தான் நான் போட்டிருக்கேன். ஓகே, எனக்கு ஒரு 2-3 கேள்விகள் இருக்குது. முதலாவதாக இந்த டிகேஎஸ் இளங்கோவன், ஆர்எஸ் பாரதி, இந்த 2 நபர்கள்ட்டையுமே கொடுத்தேன்னு சொன்னீங்க. அந்த 2 நபர்களுமே ஒழுங்கு நடவடிக்கை குழுவில் இருக்கிறாங்க அப்படின்னு. ஆமாம். டிகேஎஸ் இளங்கோவன்ட்டையும் சரி, ஆர்எஸ் பாரதி, இந்த 2 நபர்கள்ட்டையும் கொடுக்கும்பொழுது என்ன சொன்னாங்க? இந்த படித்து பார்த்தாங்க, சில இப்படி கேட்க வேண்டாம், இப்படி வேறு விதமாக கேளுங்கன்னு சொல்லி அதை வேறு விதமாக டிக்டேட் பண்ணாங்க. சரின்னு சொல்லி அதை ஸ்ப்ளிட் பண்ணி கரெக்டாக கொடுங்க, வினோத்துக்கிட்ட எவ்வளோ கொடுத்தீங்க, பிரசன்னாகிட்ட எவ்வளோ கொடுத்தீங்க அப்படிங்கிற இதை கொடுங்க, நாங்கள் இது பண்ணுறோன்னு தான் சொன்னாங்க. அவங்கக்கிட்ட ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் சார் பேச முடியும். அதுக்கப்புறம் இல்லை அவ்வளோ இன் டீட்டெயிலாக உட்கார வச்சு என்னப்பா நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. புகார் கொடுத்துட்டியா, சரி ஓகே ரைட்டு, ஒரு அக்னாலஜ்மெண்ட்டோ இல்லை வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு. நான் போய் புகார் கொடுக்க போகும்போதே மாவட்டத்துக்கிட்ட கொடுக்கலாம்ல அப்படின்னு. சார் நான் மாவட்டத்து மேலே தான் சார் புகார் கொடுக்க வந்தேன் அப்படின்னும் போது தான் அவங்க வந்து அதை வாங்கிட்டு இது பண்ணுவாங்க. எல்லா தகவலுமே அவர் என்ன சொன்னார், நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தான் சொன்னார். இது நான் ஒரு நபர் எடுக்கக்கூடிய இது இல்லை, இது எல்லாரும் சேர்ந்து எடுக்கக்கூடியது. அவர் மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டுருக்குன்னு சொன்னார். நிறைய கம்ப்ளைண்ட் நிறையா வந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னார். அது ஒரு ஆறுதலுக்காக சொன்னாரா இல்லை அதனுடைய உண்மைத்தன்மைலாம் தெரியல. நிறைய கம்ப்ளைண்ட் அவர் மேலே வந்துகிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ நல்லா நடக்கும்ப்பா, நீ இப்போ பார்த்து. ஓகே, இதில் இன்னொரு கேள்வி என்னவா இருக்குன்னா, நீங்கள் கொடுக்கும்போது இந்த பணம் டிரான்சாக்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து எப்படி ஆன்லைனில் பண்ணீங்களா இல்லை பணமாக தான் கேஷாக கொடுத்தீங்களா? கேஷாக கொடுத்தது. ஓகே, கேஷாக தான் கொடுத்தது. ஓகே, யார்கிட்ட டேரெக்டாகவே நீங்கள் கொண்டு போய் சிட்ரஸ்கிட்டே கொடுத்தீங்களா இல்லை? அதான் சார், முதல்ல ஒரு 7 ஒரு 5 + 12 லட்ச ரூபா அவர்கிட்ட டேரெக்டாக கொடுத்துருக்கேன். ஆமாம், மற்றது எல்லாமே இவங்க டேரெக்டாக போய் கொடுத்துருக்காங்க. நான் போயிருக்கேன், அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. அவங்களோட பிஏவை சொல்கிறேன், அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. இது ஒரு மிக்சடாக தான் சார் நடந்தது. ஓகே, ஸோ நீங்களும் கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க. ஆமாம், இதோட விவரம் வந்து அவருக்கு தெரியாமல் இல்லை. அவரே ஃபோன் பண்ணி கொடுத்துருக்காரு. சரிப்பா நான் வாங்கிட்டேன்ப்பா அப்படின்லாம் சொல்லியிருக்காரு, அவங்களோட பிஏ நம்பர்லேருந்து. இப்போ இந்த பணம் கொடுத்தவங்க அப்படிங்கிறவங்க எல்லா ஊர்லேயுமே இருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி திண்டுக்கல்ல இருந்தாங்க. ஆமாம், அந்த ஊரில் வேலை வாங்குறதுக்காக கொடுத்ததா இது? முதல்ல வந்து சென்னையில் போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இது பண்ணாங்க. பணம் திருப்பி கேட்கும்பொழுது அவங்களை அணுகிருப்பீங்க, எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு முதல்ல அவங்கள தான் அணுகிருப்பீங்க. அவங்களுடைய அணுகுமுறை எப்படி இருந்தது முதல்ல? சார் அணுகுமுறை வந்து முதல்ல ரொம்ப காமாக தான் சார் சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் யாரை ஃபஸ்ட்டு அணுகுனீங்க, பணம் எனக்கு திரும்ப வேணும்? இவர் வினோத்தையும் பிரசன்னாவையும் தான். பிஏவை தான். ஆமாம், ஓகே, அவரை தான் அணுக முடியும். அவரை வந்து பிடிக்கிறதெல்லாம் கஷ்டம் பேசுறது. ஆமாம்மா. ஓகே, அதுக்கப்புறம்
ஒரு கொஞ்சம் மாதத்துக்கு அப்புறமே அவரோட இதெல்லாம் யாரும் நின்று பேசுகிற அளவுக்குலாம் இல்லை. அவர் பாட்டுக்கு அவர் டெப்டி சிஎம்மாக தான் சுற்றிட்டு இருந்தார். அந்த அளவுக்கு தான் இருந்தது. அவர் என்ன சொல்கிறதுன்னா, திமுகவில் இருக்க மாவட்ட செயலாளருங்க எல்லாமே திமுக ஆட்சியில் இல்லாத அந்த 10 வருடம் ஜெயலலிதா அம்மா இறந்ததுலேருந்து நான் சொல்கிறேன், எடப்பாடியார் வந்ததுலேருந்து 10 வருஷம் ஆட்சியில் இல்லாத போது மாவட்ட செயலாளர் இருந்தவங்க தான் அதுக்கப்புறம் 5 வருஷம் திமுக ஆட்சியில் இருந்தவங்க. இவர் ஒருத்தர் தான் திமுக ஆட்சி வந்துட்ட பிறகு மாவட்ட செயலாளர். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, ஆளுங்கட்சியாக இருக்கும் போது அந்த அந்த அதிகாரமோ அவருக்கு வந்து பார்க்காத விஷயத்த பார்த்தாரான்னு தெரியல. கட்சியிலேயே கூட சொல்கிறேன் சார், திமுக நீங்கள் திமுக திருவல்லிக்கேணி நபர் எடுத்து பார்த்துங்க, சேப்பாக்கத்தில் எடுத்து பார்த்துங்க. அவரோட தொகுதியில் ஒரு கட்சிக்காரன் இறந்தால் கூட அவர் வந்து போகிறது வந்து குறைவு. அங்கே வந்து தயாநிதி மாறன் சார் வராங்க, இல்லை உதயண்ணா வராங்கன்னு தான் இவர் வந்து ப்ரெசண்ட் இது பண்ணுவார். ஏன்னா திமுகவில் ஒரு ரூல் ஒன்று இருக்குது சார், ஒரு டெத்துக்கு வர முடியல அப்படின்னா அவங்க வந்து பட திறப்பு விழான்னு ஒன்று வைப்பாங்க. அதாவது அந்த டெத்துக்கு வர முடியல, இப்போ டெல்லியில் இருக்காங்க, ஏதோ சட்டசபை நடக்குது, கட்சிக்காரங்க இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது இவங்கக்கிட்ட டேட் வாங்கிட்டு, யார் அங்கே எம்எல்ஏவோ யார் அங்கே மாவட்ட செயலாளரோ அவங்ககிட்ட டேட் வாங்கிட்டு தான் அந்த படத்திறப்பு விழா ஒன்று பண்ணுவாங்க. அப்போ ஏன் டெத்துக்கு வர முடியல, இதுக்கு வந்தாங்க அப்படின்னு அது சிறப்பாகவே நடக்கும். ஓகே, அது சிறப்பாக நடக்கும். அவங்களுக்கு ஏதாவது நிதி கொடுக்குறதோ இல்லை ஆறுதல் சொல்கிறதோ அந்த மாதிரிலாம் நடக்கும். உதயண்ணா வர நீங்கள் வேணால் அந்த வட்டச்செயலாளர் எல்லார்ட்டையும் கேட்டு பாருங்கள், இவர் டெத்து கூட நிறைய வரதில்லை சார். ஆனால் ஜெயன்பழகன் அப்படி இருந்ததில்லை. முதல்ல டெத்துக்கு தான் போவார் அவர். அதெல்லாம் தான் இது அப்படியே உள்டாவாக இருந்தது. என்ன மாதிரி இருந்தது அணுகுமுறை? போய் கேட்கும்பொழுது பிரசனாவும் வினோத்தும் அவங்க என்ன சொன்னாங்க? முதல்ல ரொம்ப ஸ்வீட்டாக தான் பேசினாங்க. வந்துடும், முதல்ல பண்ணி கொடுக்கலையா, இதெல்லாம் பண்ணலையா, வந்துடும் அப்படின்னு தான் இருந்தது. இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு அப்புறம் அந்த அதாவது போலீஸ் கம்ப்ளைண்ட் இல்லை, அறிவாலயம் கம்ப்ளைண்ட்டுக்கு அப்புறம் இவங்களோட அப்ரோச்சே வேறு. அதுலேருந்து தான் என்னை வந்து காலை மிதிக்கிறது, உதயநாவை பார்க்குறதுக்கு நின்னோம்னா கையில் இடிக்கிறது, இந்த மாதிரிலாம் தான் ரொம்ப ஒஸ்ட்டாக நடந்துட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வில்லியம்ஸ்னு ஒரு ரவுடி நார்த் மெட்ராஸில் இருக்கார், அவர் யார் கூட இருக்காருன்னு தெரியும். அவர் வந்து வீட்டுக்கு வந்துட்டார். உங்கள் வீட்டுக்கு ஒரு 6-7 தெரியும், அதாவது இந்த 2025. ஓகே, 25 இந்த சம்பவம் நடக்குது. வில்லியம்ஸுங்கிறவர் உங்கள் வீட்டு? ஆமாம், வீட்டுக்கு. அவர் ரவுடி, அவர் கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணக்கூடியது. வந்துட்டு நான் அப்போ தான் கிளம்பி போயிருக்கேன். 1/2 ஹவரில் வீட்டில் பத்திரிக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்லி உள்ளே நுழைஞ்சிட்டு, என்ன வீடு காலி பண்ண மாட்டேன்றீங்களாமே அப்படின்னு ஒய்ஃபுக்கிட்ட பேசுகிறேன். ஒய்ஃபு அவ போயிட்ட பிறகு தான் கால் பண்ணுறாங்க. நான் உடனே போய் ஐசோஸ் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். பார்த்தா அவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஐசோஸ் போலீஸ் ஸ்டேஷன் என்னை நிற்க வச்சு சார் என்ன பண்ணுறாரு அப்போ இருந்த இன்ஸ்பெக்டர். ஏன்னா நீ காலி பண்ணால் காலி பண்ணுவேன் சார். நான் கேட்டேன், சார் நான் பணத்தை கொடுத்துருக்கேன், நான் ஏன் சார் காலி பண்ணணும்? சேப்பாக்க திருவல்லிக்கேணி இல்லாமல் வேறு இடத்துலையும் உனக்கு வீடு அமையாதா அப்படின்னு. இவங்க எனக்கு பலமே உதயண்ணா தான் சார். அவரோட தொகுதியில் தான் நம்ம இருக்கோம். ஏன்னா நான் எங்கள் அப்பா இறந்து நான் குவார்ட்டர்ஸில் வாழ்ந்தவன் சார். ஓகே, மிலிட்ரி குவார்ட்டர்ஸில் இருந்தேன். எங்கள் அப்பா இறந்துட்ட பிறகு நான் வந்த இடமே திருவல்லிக்கேணி தான். நான் இங்கே பணத்தை கூட நான் வேறு ஏதாவது டிவிஷன் போனால் ஈஸியாக என்னை முடிச்சு கட்டிடுவாங்க. நான் ஏன் போகணும், நான் இங்கே எனக்கு பணத்தை கொடுங்கன்னா அது ஒரு மிரட்டல் சார். ஓகே, அப்போ வந்து சிசிடிவி கேமராலாம் இல்லை. அதுக்கப்புறம் நான் சிசிடிவி கேமரா போட்டேன். இவர் தான் சார் அந்த பிரசன்னாங்கிறவர், அந்த அவரோட பிஏ, ஒயிட் கலர் ஷர்ட். ஆமாம். மார்ச் 24 நான் அரெஸ்ட்டு சார். ஓகே, இது வந்து 2026. 26. அப்போது அதே மாதத்தில் வந்து இவங்க வந்து பிப்ரவரி 9ஆம் தேதி அதுக்கு முந்தின மாதம் 10:30 மணிக்கு இவங்க வராங்க சார். ஓகே, இவர் வந்து சிட்டர்ஸ் அமிச்சவங்க 10:30 மணிக்கு 10:20க்கு வராங்க. இந்த நம்பர் யார்? இந்த நம்பர் இவர் டிஎம்கேல இருக்கார். அதுக்கப்புறம் இது பண்ணது அவர் சொல்லி தான் வந்திருக்கான்னு. அதெல்லாம் எனக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு தான் தெரியும். அவர் வந்து கதவை நானே யதார்த்தமாக கதவை திறந்துட்ட பிறகு அவர் வந்து என்ன சொன்னார், என்ன காலி பண்ண மாட்டேங்கிறீ, ஏன்னா அந்த வீடு சொந்த வீடா இல்லை வாடகை வீடு? வாடகை வீடு சார். ஓகே, அப்போ அந்த ஹவுஸ் ஓனருக்கு நெருக்கடி இருந்திருக்கும்ல? ஹவுஸ் ஓனர் தானே நெருக்கடி கொடுத்துருப்பாங்க. அவர் அந்த மாதிரிலாம் நெருக்கடி எதுவுமே கொடுக்கல சார். என்னதான் காலி பண்ண சொல்லிட்டு இருந்தாங்க. என்னதான் காலி பண்ண, நீ காலி பண்ண மாட்டியா, என்ன நீ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கிற, என்ன விஷயம்னு. சார் பணத்தை கொடுங்க சார், பாதிக்கு பாதினாச்சும் கொடுக்க சொல்லுங்கள் சார். நான் இந்த ஸ்டேட்டில் இல்லை சார், நான் வேறு ஸ்டேட்டுக்கு கூட நான் போயிடுறேன், எனக்கு பணம் வேணும்னு. அப்போ வந்து நான் வந்து இதை வந்து பொறுக்க முடியாமல் தான் நான் 9ஆம் தேதி நான் போஸ்ட் போடுறேன். இந்த போஸ்ட் வந்து இப்போவும் என்னுடைய
இன்ஸ்டாவில் இருக்குது, இளைய கட்டபொம்மன்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பல மாதங்களாக சில ரவுடிகள் எனக்கு தொலைபேசி மூலம் மிரட்டல் விடுத்து வருகின்றன. பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி இரவு 9 மணி அளவில் அடையாளம் தெரியாத சிலர் என் வீட்டு முற்றுகையிட்டு என்னை வீடு காலி செய்யவும், திமுகவிலிருந்து விலகவும், குறிப்பாக திருவல்லிக்கேணி பகுதியிலிருந்து வேறு பகுதிக்கு இடமாற்றம் மிரட்டும் போது என்ன வார்த்தைகள் சொல்லி மிரட்டினாங்க? அதெல்லாம் அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு. ஓகே, அவ்வளோ கெட்ட வார்த்தை இது. இல்லை கொலை மிரட்டல் இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சா? காலி பண்ணு இல்லைன்னா காலி பண்ணுவேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சார் எனக்கு ஒரு ஃபோன் வருது சார், இந்த எல்லோ கலர் டிஷர்ட் போட்டு இந்த ஆக்டிவாவில் நீ தானே போகிற, உன்னை பார்த்துன்னு தான் இருக்கோம், உனக்கு 1.5 மாதம் டைமு, இல்லைன்னா பார்த்துக்கோ, உங்களை காலி பண்ணிடுவேன் அப்படிங்கிறதா. ஓகே, அவர்கள் தொடர்ந்து கொலை மிரட்டலும் விடுத்து வருகின்றனர். இதற்கான காணொலி ஆதாரம் என்னிடம் உள்ளது. இந்த விவகாரத்தை தலைமையிடம் பல முறை முறையிட்டுள்ளேன். மேலும் காவல்துறையை புகார் அளிக்க முயன்ற போது குறிப்பிட்ட அதிகார வர்க்கத்தை சார்ந்த ஒரு நபர் எனது புகாரை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். எனக்கு குடும்பத்துக்கும் ஏதாவது தொடர்ந்து உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு வருகின்றன. தலைமையில் உள்ள ஒருவரால், அதாவது நான் சிற்றரசை தான் பேரை குறிப்பிடாமல் சொன்னேன், மேற்கொள்ளப்படும் இத்தகைய அநாகரிக செயல் மிகவும் வேதனை அளிக்கிறது. இதை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள பல முறை முயன்றும் இதுவரை எந்த வித தீர்வும் உங்களை அரெஸ்ட் பண்ணும்போது காவல்துறை சொன்ன காரணம் என்ன? நீங்கள் அதை சட்டமுறைப்படி தான் அவங்க நடத்துனாங்களா ஃபர்ஸ்ட்டு? இல்லை சார், 6 மணிக்கு வந்துட்டாங்க சார். ஓகே, 6 மணிக்கே வந்துட்டாங்க மார்ச்சில். ஆமாம், மார்ச் 24 6 மணிக்கே வந்துட்டாங்க. அன்யூனிஃபார்ம் போட்ட போலீஸு யூனிஃபார்மோடு வந்துட்டாங்க. நான் கேட்டது, சார் அரெஸ்ட் வாரண்ட் இருக்கா, இல்லை ஏதோ வீட்டுக்குள்ளே வரைக்கும் வந்துட்டீங்க, ஏதோ இருக்கா அப்படின்னு. நீங்கள் முதல்ல சட்டை பேண்ட்டை போட்டுக்கிறோம், இதெல்லாம் மேல் எடுத்து உத்தரவு, இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, கொஞ்சம் டீசெண்டாக கூப்பிடும் போதே நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு. நான் மீண்டும் கேட்குறேன். அதுக்குள்ளே என் ஒய்ஃப் வந்து கீழே ஒரு அட்வொகேட்டு ஒரு மேடம் இருக்காங்க, அவங்கள கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்களும் கேட்குறாங்க, சார் அரெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இவரும் கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கார், இவர் அட்வொகேட்டாக இருக்கார், நாங்கள் கேட்குறது நியாயமானது தானே, ஏதாவது வாரண்ட் இருக்கா, இல்லை விசாரணை கூப்பிட்றீங்கன்னா எப்போ சம்மன் அனுப்பிச்சி தான் கொடு, இல்லை அரெஸ்ட்டா நான் கேட்குறேன், இல்லைன்னா அரெஸ்ட்டா சார், எதுக்காக அரெஸ்ட்டு ஏதாவது சொல்லுங்கள் சார். எதுவுமே இல்லை. ட்ரெஸ்ஸை மாற்றினது அப்படியே கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு சுடுகாட்டு பக்கத்தில் இருக்க ஒரு போலீஸ் பூத்தில் உட்கார வச்சாங்க சார். உட்கார வச்சு ஈவினிங் 5:30 மணிக்கு தான் சார் என்னை ஏஆர், அதாவது மெடிக்கல் இதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட ஒரு 6:30 7 மணிக்கு ஆஜர்படுத்தி புழலில் அடிச்சிட்டேன். என்ன காரணம் சொல்லியிருந்தாங்க சார்? எனக்கு அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட கொண்டு போய் இது பண்ணும்போது தான் எனக்கு யுவராஜ் அவங்க ஒய்ஃபு அவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன காரணம்? அதான் இந்த பணம் வாங்கி மோசடி பண்ணேன் அப்படிங்கிறது 17.50 ரூபா இது பண்ணேன். அது வந்து என்கிட்ட டிரான்சாக்ஷன் ஆச்சு. அதை வந்து நம்ம வித்ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அவர்கிட்ட கொடுத்தோம். அது வந்து பண்ணி கொடுக்கலன்னு ரிட்டர்ன் கொடுத்தாங்க. அதை நம்ம செட்டில் பண்ணிட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் அவர் வந்து ஏடிஎம்கே சார்ந்த நபர், போக்குவரத்து கழகத்தில் கண்டக்டராக இருக்கார். அதுவும் இல்லாமல் அவங்க ஒய்ஃபை கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு என்னை வந்து A1 போட்டு என் ஒய்ஃபை A2. நான் மேஜிஸ்ட்ரேட் போகும்போது தான் என் ஒய்ஃபும் இந்த இதில் A2 போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நான் ஒரே ஒரு கேள்வி தான் சார் கேட்குறேன். நானும் திமுககாரன் தான். எதுக்காக சார் என் ஒய்ஃபை இதில் A2 போட்டு 45 நாள் அவங்க ஏபி கிடைக்காம சுற்றி எனக்கு பெயிலே கொடுக்கல சார். நீதிமன்றத்தில் அவங்க இதான் ஆளுங்க தான் பிபியாக இருக்காங்க. ஆமாம், கொடுக்கவே இல்லை. 75 நாள் நான் கஷ்டப்பட்டேன் சார். சார் நம்ம ஒரு ரூமில் ஜெயிலில் இருக்கோம், நம்ம மட்டும்தான் இருக்கோம். நம்ம குளிக்கிறது, பாத்ரூம் போகிறது, அதே தண்ணியை தான் குடிக்கிறதுக்கும் பயன்படுத்தணும். இது நம்மளால் பொறுத்துக்கொள்ள முடியுமா சொல்லுங்கள்? முடியாது. குடிக்கிற தண்ணியும் பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணுற தண்ணியும் ஒன்று தான் சார். ஆனால் நான் ஒரு நபர் இல்லை சார், 50 பேர் இருந்தாங்க சார். 50 பேர் யூரின்னு பாத்ரூம் மோஷன் போகிற அதே தண்ணியை தான் நம்ம வந்து பயன்படுத்தி அந்த குடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணோம் சார். நான் என்ன சார் பண்ணேன் உங்களுக்கு? பாவம், செய்யாத தப்புக்கு. ஓகே, இப்போ இது தொடர்பாக அரசுக்கிட்ட என்ன கோரிக்கை வச்சுருந்தீங்க? காவல்துறையில் என்னவா சார்? காவல்துறையிட இந்த பணத்தை ரெக்கவரி பண்ணி கொடுக்கணும் சார். நான் 75 நாள் இருந்தேன். சிற்றரசு 76 நாள் ஜெயிலில் இருக்கணுங்கிறதெல்லாம் எனக்கு இது இல்லை சார். பணத்தை ரெக்கவர் பண்ணி பாதிக்கப்பட்டவங்களுக்கு பணம் இது பண்ணணும் அப்படிங்கிறது தான். வேறு ஒன்றுமே இதில் கோரிக்கை எதுவும் இல்லை சார். ஏன்னா ரொம்ப பெரிய பணம்லாம் இல்லை. ரொம்ப வாடகை வீட்டில் தான் இருக்கேன். நான் கௌரவமாக தான் இருந்தேன். இது கௌரவ குறைச்சலாக இருக்குது. பேப்பரில் நியூஸ்லலாம் போட்டு விட்டு 2 குழந்தைங்க இருக்காங்க சார். ஃப்யூச்சரில் நான் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருந்தது காரணமே ஜெயிலில். நான் வெளியே வந்து நான் சொல்லணும்னு
நான் ஆசைப்பட்டதே வந்து என்னோடய குழந்தைங்களோட ஃபியூச்சருக்காக தான். ஏன்னா பேப்பரில் என்ன போட்டாங்கன்னா, மோசடி செய்த பலே நபர், மனைவி வந்து தலைமறைவு, காவல்துறை தேடுகிறது 2026ல் அந்த ஆமாம். மார்ச் அப்படிங்கும்போது அப்போ என் குழந்தைங்க நான் என்ன பதில் சொல்கிறேன்? என் அப்பா வந்து திருடனா, இல்லை ஏமாத்துக்காரனா, அம்மாவும் அந்த மாதிரி தானா, பக்கத்து வீட்டில் எப்படி இருக்கும், எங்கள் சொந்தக்காரங்க என்ன நினச்சிருப்பாங்க, பேப்பரில் அதில் எல்லாத்துலேயும் போட்டு விட்டாங்க. இப்போ பத்தாவதுக்கு இவங்க அந்த டிவிகேவோட வாரியர்ஸு அவங்க எடுத்து, இதுக்கு முழுக்க காரணமே இவர் தான் சார். இந்த மாதிரி அரெஸ்ட் ஆகணும், இவங்க வந்து இது பண்ணணும். தேர்தல் டைமில் நான் எப்படி பொத்தி பொத்தி வச்சுருந்தேன். நான் எங்கேயாவது எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் தெரியாதா, போய் புகார் மீடியாவில் கூப்பிட்டு பேச தெரியாதா. நான் அறிவாலயத்தில் மட்டும் போயிட்டு கொடுத்து வச்சுருந்தேன். ஆனால் இவர் தான் வந்து உதயநாலாம் இவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிற ஆளை சார். சொல்லுங்கள், இவ்வளோ கம்மியான ஓட்டு வந்து என்ன சொல்லப்படுது? சிஎஸ்ஆர் போட்டு விசாரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை சார், விசாரிச்சுட்டு இருக்காங்க. நான் என்னோட எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அந்த இந்து சமய அறநிலைத்துறையில் வேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்க இல்லையா சார், அதுக்கப்புறம் தான் இந்த ரெக்கார்டு எல்லாமே பண்ண வச்சேன். ஏன் முதல்ல இருந்தெல்லாம் ரெக்கார்டு இல்லை. ஏன்னா இந்து சமய அறநிலைத்துறையில் ஓஏக்கு அப்ளிகேஷன் போட்டாச்சு. அப்ளிகேஷன் போட்டோன்னே எக்ஸாம் எழுதணும்னு சொன்னாங்க. எக்ஸாம் எழுதிட்டாங்க. அதோடைய ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட் வந்தோடனே என் ஃப்ரெண்டு ராஜேஷோட ஒய்ஃபுக்கு தான் கொடுத்துருந்தது. அவங்க கூப்பிட்டு சொல்கிறாங்க, அண்ணா இந்த மாதிரி ரிசல்ட் வந்துருச்சேண்ணா, நம்ம பேரே இல்லையாண்ணா, என்னண்ணா அப்படின்னு கேட்கும் போது தான் நான் பிரசன்னாவுக்கு ஃபோன் பண்ணுறேன். அதோட ரெக்கார்ட்லாம் இருக்குது. பிரசன்னாவுக்கு ஃபோன் பண்ணும்போது நான் அதுக்கு முன்னாடியே விசாரிச்சுட்டேன் ரிசல்ட் வந்துருச்சா அப்படின்னு. அப்போ இவருக்கு ஃபோன் பண்ணும்போது இன்னும் ஒரு 10 நாளில் வரும்னு சொன்னார் மாவட்டம், அதுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு. நான் ரிசல்ட்டே வந்துருச்சு அப்படிங்கிறது ஃபோன் பண்ணேன், அதுவே தெரில அவங்களுக்கு. அப்போது பணம் ஏதோ ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது தான் அந்த நொடியிலிருந்து தான் அவங்களுடைய நடவடிக்கையை நான் பதிவு பண்ணவே ஆரம்பித்தேன். ஓகே. ஏன்னா இது பேக்கெட் வேணும். ஏன்னா நான் அவங்களுக்கு சொல்லி ஆகணுமே சார். என் ஃப்ரெண்டு, சைல்டுஹுட் ஃப்ரெண்டு ராஜேஷன். ஓகே. அவங்களுக்கு சொல்லி ஆகணுமே. அப்போ நான் ரெக்கார்டு பண்ணி, இல்லைப்பா இப்படி சொல்கிறாங்க, ஒருவேளை 2வது லிஸ்ட்டு ஏதாவது வரும் போல இருக்குது, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு. அதிலிருந்தே நான் டோட்டலாக ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் போலீஸில் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ட பிறகு அந்த கம்ப்ளைண்ட்டின் அடிப்படையில் சில நியூஸ் சேனல்ஸ் வந்து அதை எடுத்தாங்க சார். அப்போவே ஏன்னா நான் திமுக ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் நான் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கல, நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். 15/5/2025க்கு அப்புறம் இந்த தென்னிலை கதிர்னு அதில் வந்து இந்த நியூஸ் வந்தது. அதுக்கப்புறம் வந்து இளைய பாரதம்னு யூடியூப் சேனல், அதுலேயும் இந்த கார்டு வந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் என்னை வந்து காலி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய எக்ஸ்ட்ரீம் கோவத்துக்கே அவர் போனார். இவங்களுக்குள்ளே ஒரு நல்ல கம்யூனிகேஷன்லாம் இருக்குது சார். உன் புகாரை நீ மறைச்சி, உனக்கு வந்ததுன்னா நான் மறைச்சிட்றேன், என் புகார் உனக்கு வந்ததுன்னா நீ மறைச்சிக்கோங்கிற ஒரு இதுலேயே தான் சார் இருந்தாங்க. அதை நம்பி தான் நம்ம கொடுத்த பணத்தை தானே சார் கேட்குறோம், கொடுக்காத பணத்தை கேட்கல. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ரொம்ப மனசு வேதனை. இப்போ நீங்கள் காவல்துறையில் புகார் அளிச்சுட்டு வந்து ஒரு நாள் இருக்குமா? இல்லை, நான் 4 நாள் ஆகுது சார். ஓகே. இப்போ இதற்கிடையில் ஏதாச்சும் மிரட்டல் ஏதாச்சும் வந்ததா? இதுக்கிடையில் எந்த ஒரு மிரட்டலும் வரல சார், எதுவும் வரல. இன்னொரு காரணமும் இருக்குது சார். திருவல்லிக்கேணி பகுதியில் ஒரு 5-6 கடை வந்து நான் வந்து இனாகர் ஓப்பன் பண்ணி வச்சேன் சார். அதுக்கு ஒரு மிரட்டல் வந்தது. நீ என்ன எம்எல்ஏவா, மாவட்ட செயலாளரா, பகுதி செயலாளரா, நீ ஏன் திருவல்லிக்கேணியில் இருக்க கடையை ஓப்பன் பண்ணி வைக்கிற அப்படின்னு. அங்கே நம்ம ப்ராப்ளம் ஆகிறது கூட அவங்களுக்கு சுத்தமாக புரியல. நான் என்ன சொன்னேன், உங்களை கூப்பிடல, திமுககாரன் யாரும் கூப்பிடல, என்ன ஏதோ ஒரு திமுககாரன்னு கூப்பிட்டாங்கல்ல. ஏன்னா நான் பழகின விதம், நான் 22 வருஷம் இருக்கிறேன், அதை வச்சு நம்மளை கூப்பிட்றாங்க. நான் இது வரைக்கும் சார் நான் சீஃப் கெஸ்ட்டாகவே ஒரு 600க்கு மேலே நான் போயிருப்பேன். ஒவ்வொரு ஸ்கூல் காலேஜஸில் போயிட்டு நான் பேசுவேன். கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருந்தேன். நான் கீழ்த்தனமாக தான் நடத்துனாங்களே தவிர ஒரு மதிப்பு மரியாதையும் கொடுக்கல. அது கொடுக்கலன்னா பரவாயில்ல சார், இன்னொரு இடத்துல நம்மளுக்கு மதிப்பு மரியாதை வருது. ஆனால் கொடுத்த பணத்தை கேட்குறோம், அது கூட தரமாட்டாங்கிறாங்கிறது தான் எனக்கு ரொம்ப, ஏன்னா ஒன்றுமே இல்லை சார், 0 சார். இப்போ நீங்கள் கைதுக்கு பிறகாக கட்சி தலைமையிட்ட அணுகுனீங்களா இது தொடர்பாக? இல்லை சார், உங்களுடைய கைது எதுவுமே அணுகல சார். என்னையே ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன சார் கட்சி? நீங்கள் என்ன எப்போ காப்பாற்றிருக்கணும் சொல்லுங்கள் சார், எப்போ காப்பாற்றிருக்கணும்? ஒருத்தர் சொல்ல மாட்டாங்களா சொல்லுங்கள், ஒருத்தர் சொல்ல மாட்டாங்களா இந்த மாதிரி இது? சரி, 75 நாள் ஜெயிலில் இருந்த ஒரு டிஎம்கே அட்வொகேட்டோ இல்லை கட்சிக்காரனோ ஒருத்தன் வந்து பார்த்தானா சார் என்ன? என்னோடய உழைப்பை நீங்கள் எடுத்து பாருங்கள் சார். அவருடைய மொத்த தகவலுமே இப்போ என்கிட்ட இருக்குது சார். ஸோ
ஸோ அந்த மாதிரி வந்து குழந்தை எனக்கு தேவை என்னுடைய குடும்பத்தையும் என்னையும். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நான் இன்றைக்கி செத்தாலும் உண்மையை சொல்லிட்டேன், அவ்வளோதான். நான் செத்தேன்னா எனக்கு இன்சூரன்ஸ் போனால் வீட்டுக்கு போகும். அதுதான் நான் சம்பாரிச்ச இது. அதனால தான் நானே உசுரை கையில் பிடிச்சிட்டு வந்து இது பண்ணேன். ஏன்னா நான் சூசைட் பண்ணோன்னா எனக்கு பண்ணால் இப்போ எனக்கு இன்சூரன்ஸ் பணம் வராது. அந்த ஒரு இதுலேயும் நான் இருந்தேன். ஏன்னா இவ்வளோ பெரிய துயரம் சார். நம்மளாம் வந்து ஜெயிலில் என்ன சார் சொல்கிறது, ஒரு மிலிட்ரி ஃபேமிலியிலேருந்து வந்துட்டு நம்ம 75 நாள் ஜெயில். ஒருத்தன் வந்து பார்க்கல சார், ஒருத்தன் வந்து கேட்கல சார். இவர் சொல்லியிருக்காரு, என்னை முறைச்சவனுக்கு இதுதான் கதி. யார் சிட்ரஸ்? ஆமாம், என்னை பாய்ச்சிட்டான்ல இதுதான் கதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஒட்டுமொத்த விவகாரம் வச்சு பார்க்கும்பொழுது ஏறத்தாழ ஒரு 70 லட்சம் கிட்ட நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நான் ஒருத்தன் கிடையாது சார், அது மட்டும் என்னால் ஷுவராக சொல்ல முடியாது. நான் ஒருத்தன் கிடையாது சார். நிறைய பேர் சொல்லுவாங்களான்னு தெரியல, ஆனால் நான் ஒருத்தன் மட்டும் கிடையாது சார். ஓகே சார், இதுவரை எங்களோட வந்து நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.